12th Business Max 2.3 Fifth sum. Integral e power 3x plus e power 5x divided by e power x plus e power minus x dx. இப்போ இதை எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம்? ஸோ நான் e பவர் 3x எப்படி எழுதுறேன்னா e பவர் 4x மைனஸ் 1x. 4xல 1x போச்சுன்னா என்ன 3x வருதா? ப்ளஸ் e பவர் 5x நான் எப்படி எழுதுறேன் e பவர் 4x ப்ளஸ் 1x. ஸோ 4x ப்ளஸ் 1x 5x வருதா? ஸோ இப்படி மாற்றி எழுதிக்கிறேன் e பவர் x ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இந்த இடத்துல எப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் பிரித்து எழுதிக்கலாமா? ஸோ e பவர் 4x இன்ட்டு e பவர் மைனஸ் 1x ப்ளஸ் e பவர் 4x இன்ட்டு e பவர் 1x. ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் நம்ம பவர் ஆட் பண்ணுவோம், அதுக்காக நான் மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கிறேன். ஓகே, திஸ் டிவைடட் பை e பவர் x ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இந்த டேர்ன்லேயும் இந்த டேர்ன்லேயும் என்ன இருக்குது? e பவர் 4x இஸ் காமன். இதுவும் காமன், அதை வெளியே எடுத்துருங்க. ஸோ e பவர் 4x காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ மீதி என்ன மீறும்? e பவர் minus x plus e power 1x. This divided by e power x plus e power minus x. So இந்த மேலே இருக்கிற நியூமரேட்டர் இதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ e power minus x, e power 1x, e power x plus e power minus x. ஸோ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்கள். மீதி மீறது என்ன மீறும்? e பவர் 4x. e பவர் 4xக்கு என்ன இன்டெக்ரல்? e பவர் 4x டிவைடட் பை x உடைய கோஎஃபிஷியன்ட் என்ன 4, அதை கீழே போட்டுங்க, அவ்வளோதான். ப்ளஸ் c. இதுதான் ஆன்சர். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.